வணக்கம் கைஸ், நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அமேசான்லேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் டெலிவரி கொடுக்குறாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் சொல்கிறாங்க, அமேசான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இருந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா, ஒரு ரியல்மியோட 11 5G நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அது என்ன ஆச்சுன்னா 799 699 ஒருத்துள்ள ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ போட்டுருந்துச்சு. சரி சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு ஆக்சுவலாக கூப்பனே வரல. நான் ஆர்டர் போட்டு எனக்கு இந்த கஸ்டமர் கேர் கம்பெனிகிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு கூப்பன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தா வேலிட் ஆகலை. அது என்னன்ட்டு நம்ம இப்போ யூடியூப்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ எல்லா வீடியோ பார்க்குற அவங்களுக்குலாம் கூப்பன் போட்டால் வேலிட் ஆகுது, நம்மளுக்கு போட்டால் வேலிட் ஆகலை. இன்வேலின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஏதாவது கேட்டால் சார் இது கூப்பன் எல்லாருக்கும் வேலிட் ஆகாது, குறிப்பிட்ட கஸ்டமருக்கு சார் ஸ்பாட்டிஃபை வந்து ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி குறிப்பிட்ட செலக்டட் பர்சனுக்கு சொல்லுவாங்க. சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பாருங்க சார்ன்றாங்க. எனக்கு என்னன்னா அப்புறம் என்னத்துக்கு அதை மென்ஷன் பண்றாங்கன்றது எனக்கு ஒரு டவுட். சரி, ஓகே, அப்பதான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணனா, போகோ X6 நீயும் ஆர்டர் போட்டா என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா 1000 rupees ஃபிளிப்கார்ட்டோட மித்ரா ஆஃபர் கொடுக்குறாங்க கூப்பனு. நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்கினா சொல்லிட்டு போகோ X6 நீ வந்து ஆனஸ்ட் டிவி கேட்டெல்லாம் வாங்கி போட்டிருந்தேன். சரி, 1000 rupees மித்ரா கிடைக்கிறதே சொல்லிட்டு ஓகே அதை விட்டுட்டேன். சரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறேன், அதுவும் காணும். என்ன கேட்டேன்னா, இதுவும் சில வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கள் தான் சார், எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் தான் சார் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்ல சொல்றாங்க. சரிங்க, ஏங்க இது நீங்க பெருசா மென்ஷன் பண்ணலன்னா, சார் இது நாங்க வந்து போட்டிருக்கோம் சார், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிறது உங்க தப்புன்றாங்க. எனக்கு புரியல. 14 பக்கம் 15 பக்கம் இருக்கிறத எப்படி படிக்க முடியும்? இப்போ சரி, ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம தப்புன்னு வச்சுக்கோங்கள. அப்புறம் என்னத்துக்கு, அதாவது இந்த டேட்ல இருந்து டேட் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே 1000 rupees கூப்பன் ஒர்த்துன்ட்டு அப்படி போட்டா அப்ப எல்லாம் நினைப்பாங்க, கார்டு, கேஷ், ஃபினான்ஸு, ஃப்ளிப்கார்ட் பே லெட்ரு எதெல்லாம் போட்டாலும் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, இவங்க குறிப்பிட்ட கஸ்டமர் சார் செலக்டட் கஸ்டமருக்கு அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கும்ல. சரி, ஏன்னா சில லேடிஸ் சில அவங்களாம் வந்துட்டு ஓகே இது இருக்கு, இதுக்காகவே ஓகே ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு 1000 rupees ஒர்த்தாக இருக்கும், ஆன்லைன் ஆர்டர் போட்டுக்கலாம், ஆஃப்லைன் கிடைக்காது, இல்லை ஆன்லைன் ஆர்டர் போட்டுக்கலாம் சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சீட்டிங்காக இருக்குது. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சரி, ஓகே, இந்த பஞ்சாயத்து போய் என்னென்ன வருதுன்னா, ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ப்ளஸ் அமேசானை பற்றி அப்படின்னா இப்போ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக போயிட்டு இருக்கு. என்னன்னா சிம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் அது நீங்கள் உங்களோட ஃபீல் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. இந்த அன்பாக்சிங் ஃபீலாக புரிஞ்சிச்சு, நீங்கள் ஆஃப்லைனில் போனால் தான் ஃபீல் பண்ண முடியும், ஆன்லைன்ன்றது கிடையாது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு இப்போ என்னன்னா நோ ரிட்டர்ன் பாலிசி, 7 days சர்வீஸ் சென்டர் வாரண்டி சொல்லிட்டு மொபைல்லாம் கொடுத்துட்டாங்க. மொபைல், எலக்ட்ரானிக், பேட் எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன போட்டுருக்குன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு வாங்குற இப்போ ஃப்ளிப்கார்ட் வச்சுக்கோங்க, அமேசான் வச்சுக்கோங்க, காமனாக இருக்கிறது சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட் வாங்குற பர்சன் கிட்ட ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு பிசிக்கலாவோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அப்போவே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓடிபி சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது அக்சரிஸ் மிஸ் ஆயிடுச்சு, டென்டல் ஸ்கேட்ச் இருக்குன்னா சொல்லணும். ஸ்மார்ட் ரிப்ளே அதான் உடனே அவங்க மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க தான் சர்வீஸ் சென்டருக்கு போகணும். சுபா, இது ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, அமேசானும் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு புரியல. இது இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஒரே நிமிஷங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே ஃப்ளிப்கார்ட் அமேசானை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆன்லைன்ல 100% இல்லை, 40% பீப்புள்ஸ் வந்து ஆன்லைன்ல கம்மியாக கிடைக்கும். எனக்கு வீட்டுக்கே டெலிவரி கிடைச்சிடும், என்னால் ஒர்க்கு விட்டு வர முடியாது, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துட்டு 4 பேர் 5 பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு விட்டு வீட்டுக்கு வந்துடும், அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் இது என்னன்னே தெரியாம சரி ஃப்ளிப்கார்ட்ல ரிட்டர்ன் பாலிசி இருக்குன்னு நினச்சிட்டு ஆர்டர் போடுறவங்க எல்லாமே கேள்விக்குறி. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, அமேசானும் அதே தான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிடுறேன், 7 days சர்வீஸ் என்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. பொருள் வாங்குற அன்னைக்கு டிஃபென்ஸ் அப்படின்னா நாங்கள் எடுத்துப்போம். அப்படி ப்ராப்ளம் எதானா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகணும். ஏங்க எனக்கு புரியல, ஒரு ப்ராடக்ட்டை இப்போ ஆஃப்லைனில் விட்டு ஆன்லைன் போகிற காரணமே அங்கே ரிட்டர்ன் பாலிசி இருக்குன்னு எடுத்துப்பிலான்றதான் எல்லா கடையிலும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஆஃப்லைன் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள்னா ஆஃப்லைனில் அப்படி தான், இப்போ ஓப்பன் பண்ணும்போது பிசிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கடைக்காரங்க தான் பொறுப்பு. ஆனால் ஒருவேளை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 7 days 6 days ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நீங்கள் போகணும். ஆஃப்லைன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஆன்லைன் யார் ப்ரிஃபர் பண்ணாங்க எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனுக்கு ஆஃப்லைன் இதே தான் அமேசானும் சேம் கண்டிஷன், 7 days சர்வீஸ் சென்டர் வாரண்டி.
நோ ரிட்டர்ன் பாலிசி குட்டி உண்டு போட்டிருக்காங்க. எனக்கு புரியல, நான் காட்டுறவங்களை மென்ஷன் பண்றேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இப்போ இத்தனை வருஷமா பிளிப்கார்ட் அமேசான் அதை பழக்கப்படுத்திட்டு திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணா யாருக்குமே சரி கொஞ்சம் விருப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்து வாங்கிக்கோங்க. ரிட்டர்ன் பாலிசி கிடையாது. 7 நாளுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் முடிக்கிறதால சரி சொன்னீங்கன்னா போய் கிளைம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதர்வைஸ் ஃபோன் வந்து நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளால என்ன நம்ம ஆக்சுவலா இப்போ ஆஃப்லைன்ல கூட அவங்க ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு. பிளிப்கார்ட் அமேசான் பார்த்தீங்கன்னா டக்குனு ஓடிபி சொல்லிட்டு பிரிச்சு பாக்ஸ் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டைமே இல்லை, ஸ்பேஸே இல்லை. எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் நம்ம தான் சரி சொல்லிட்டு போடணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. அதான் கைஸ், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் தயவுசெய்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்போ நம்ம ஏதாவது ப்ராப்ளம் மாற்றிக்கலாம். என்னடா ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த கூப்பன் விஷயத்தை பார்த்து தயவுசெய்து ஏமாத்துறாதீங்க. சில பேருக்கு இந்த கார்டு அப்ளை ஆகும் மாதிரி சொல்கிறாங்க. கேட்டால் அதுக்கு சில குறிப்பிட்ட கார்டு இருக்குது, நீங்கள் நார்மல் கார்டு வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அவர்னஸாக இருங்க. ஆக்சுவலாக ஆர்டர் போடுறது விஷயம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இருக்குமே நான் நினச்சேனே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். அதுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயே தெரிஞ்ச கடையோ இல்லை ஏதாவது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ண முடியுமா கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு கேட்டால் ஆஃப்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆன்லைன் வர ரொம்ப மோஸ்ட்டாக போய் பண்ணுறாங்க. நீங்களா தேங்க்யூ பைஸ். இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த அவேர்னஸ் வீடியோ வந்து ஆனஸ்ட் வீடியோக்கு போட முடியும். நாங்கள் டேக் கேர்.